ஆண்டவரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான விழுந்த கால வேளையில் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27 31 வரை வசனத்தை நாம் இந்த கால வேளையில் தியானிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் உள்ள பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே மேன்மை பாராட்டுகிறதை குறித்து பவுல் எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நாள் முதற்கொண்டு அவர் தாழ்மையாகவும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் வார்த்தைகளையும் வசனங்களையும் சொல்லியிருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும். அதனால தான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பெரிய ஞானிகள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலை, அவர்களெல்லாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார், ஒதுக்கப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார், நொறுக்கப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார், இழிவா எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நல்ல கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தப்படும் பொழுது தங்களை மேன்மைப்படுத்த கூடாது, கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உட்பட்டு இருக்கிறோம். அப்போ அவரைத்தான் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து உட்பட்டு இருக்கிறவர்கள், இயேசுக்குள்ளாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக அவரை மேன்மைப்படுத்துவார்கள். தங்களை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான காரியங்களை செய்கிறவர்கள் எல்லாம் கீழே விழுந்து போனார்கள். கர்த்தரை மட்டுமே மேன்மைப்படுத்தணும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஏனென்றால் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். தேவனால் தான் நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. என்னதான் பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணினாலும் தேவன் நம்மை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும். அவரே பரிசுத்தம். எனவே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் மேன்மை பாராட்டுவதென்றால் கர்த்தரை குறித்தே நான் செய்தேன், கர்த்தர் தான் அதை செய்ய வைத்தார், கர்த்தர் தான் எனக்கு என்ன, நான் இயேசுக்குள்ளாக இருக்கிறேன், அவரைத்தான் மேன்மைப்படுத்த வேண்டும். அவரை மேன்மைப்படுத்தாதபடி தாங்களே மேன்மைப்படுத்தி பெருமை பாராட்டுகிறவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற என்று பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டுகிறது கர்த்தர் குறித்து மேன்மை பாராட்டு. இழிவானவர்களை தெரிந்து கொண்டார். ஒன்றும் கொதவாத ஆள்களைத்தானங்க கர்த்தர் தெரிந்து கொண்டார். மரித்து போயிருக்க வேண்டியவர்களைத்தான தூக்கி எடுத்து தெரிந்து கொண்டாரே, அந்த தெய்வம் இயேசுவை நாம் மேன்மை பாராட்டணும். அவர் மேன்மை பாராட்டணும். மேன்மையெல்லாம் அவருக்கே, மகிமையெல்லாம் அவருக்கே, துதியெல்லாம் அவருக்கே, ஆராதனையெல்லாம் அவருக்கே எல்லாம் 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 என்று வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அவரையே மேன்மைப்படுத்துவோம், நம்மை தாழ்த்துவோம். யோவான் சொன்னது போல அவர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். அவர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் சொல்லி வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொள்ளும்.